பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இந்திய ராணுவமும் விமானப்படையும் துல்லியமாக ஈடுபட்டு சரியான பதிலடி கொடுத்தது. இந்த நடவடிக்கையில் நமது நாட்டு பெண் வீராங்கனைகளும் பங்கேற்றுள்ள தகவல் பெருமையை ஏற்படுத்தியிருந்தது. 2 பெண் அதிகாரிகள் ராணுவ கர்னல் சோஃபியா குரேசி மற்றும் விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் 2 பேரும் முக்கிய பங்கு வகித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் சிக்னல் பிரிவில் இருந்த பெண் அதிகாரி தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். அவர் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை வியப்பில் ஆழ்த்தியது. சிக்னல்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த பெண் அதிகாரி மோதலில் இருந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி கூறுகையில், தரையிலையும் வான்வெளியிலையும் நடக்கிற மோதலை நாங்க வீடியோ எடுத்து படம் பிடித்து அதை சக வீரர்களுக்கு அனுப்புவது என அனைத்து தகவல் தொடர்பு அம்சங்களையும் நாங்க கவனிச்சு வந்திருக்கோம். சிக்னல்ஸ் அதிகாரியான தனது கணவர் அருணாச்சல் பிரதேசத்துல ஆபரேஷன் ரைனோவின் போது அவருடைய உயிரை தியாகம் செஞ்சிருந்தாரு. என் கணவர் இந்திய ராணுவத்தின் சிக்னல்ஸ் காப்ஸாக இருந்தார். நான் ராணுவத்தில் சேர்ந்தால் அவர் எப்போதும் என்னுடைய நெருக்கமாக இருப்பார்னு நினைச்சேன். என் மகனுக்கு அவரது தந்தை எப்படிப்பட்டவர் என்பதற்கான நேரடி உதாரணத்தையும் கொடுக்கணும்னு விரும்பினேன். என் மகன் பாதுகாப்பு பிரிவில் சேர விரும்புறான். நான் ஒரு இல்லத்தரசியா இருந்திருந்தா என் மகனுக்கு ஒரு ராணுவ வீரரின் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு என்னால காட்டியிருக்க முடியாது. பெண்கள் ஆண்கள் என்ற பாகுபாடு கிடையாது. இங்க எல்லாரும் சமந்தான். நாட்டுக்காக உழைக்கிறோம் என்று தன்னுடைய சவாலான ராணுவ பணியை பற்றி பெருமிதமாக பேசியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.